உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. அனுமதி வழங்கிய சங்கரா பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ் துறையினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிப்படையில் சிற்றிலக்கியம் என்றால் என்ன, ஏன் அதனை சிற்றிலக்கியம் என்று குறிப்பிட்டோம் என்பதை நாம் நன்கு நோக்க வேண்டும். தமிழக இலக்கிய வரலாற்றை பொறுத்த மட்டில் சங்க காலம், அதனைத் தொடர்ந்து சங்க மருவிய காலம் என்று அழைக்கக்கூடிய நீதி இலக்கிய காலம், அதனைத் தொடர்ந்து பக்தி இலக்கிய காலம், பிறகு இடைக்காலம், அடுத்தது இக்கால இலக்கியங்கள் என்று பொதுவாக வகைப்படுத்தப்படுகிறது. இதில் பெரிய இலக்கியங்கள், பேரிலக்கியங்கள் என்று வர்ணிக்கப்படுவதற்குரிய அடிப்படை காரணம் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகிய 4 அடிப்படை உறுதி பொருட்கள், அதாவது 4 கருத்தியலையும் இணைத்து பாடப்படுகிற இலக்கியங்களை பேரிலக்கியங்கள் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகிய அந்த 4 உறுதி பொருளுள் ஏதேனும் ஒன்றோ அல்லது இரண்டோ இணைத்து பாடுவதை சிற்றிலக்கியங்கள் என்று குறிப்பிட்டார்கள். இது அடிப்படையிலான விஷயம். இது எந்த காலம் தொட்டு தொடங்கி இருக்கிறது, எந்த காலம் தொட்டு உச்சநிலையில் இந்த சிற்றிலக்கியங்கள் வளர்ந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக சங்க இலக்கியம், சங்க மருவிய இலக்கியத்திற்கு பிறகு பல்லவர்கள் வருகை தந்த காலத்தில், இந்த பக்தி இலக்கிய காலத்தில் இந்த சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. அடுத்ததாக பிற்கால சோழர்களின் காலமாக, அந்த பிற்கால சோழர் காலத்தில் அது ஒரு வளர்ச்சி நிலையை அடைந்திருக்கிறது. நாயக்கர்கள் காலம் தொட்டு 18, 19ஆம் நூற்றாண்டு தொட்டு வரை அதனுடைய வளர்ச்சி தொடங்கி இருக்கிறது. அடிப்படையாக தமிழகத்தில் பல்லவர்கள் வருகை புரிந்து தங்களுடைய இலக்கியத்தையும் தமிழர்களுடைய பெருமையையும் பிற மொழியினுடைய பெருமையும் தமிழின் பெருமையும் வளர்கிற அந்த காலமாயினும் சரி, பல்லவர் காலத்திலிருந்து நாயக்கர் காலம் வரை அந்த சிற்றிலக்கியத்தினுடைய மீட்சியும் சிறப்பும் மிகச் சிறப்பான முறைகள் இருந்திருக்கிறது என்பதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிற்றிலக்கியங்கள் பல்லவர்கள் வருகைக்கு பிறகுதான் தோன்றியிருக்கிறது என்றாலும் அதனுடைய மூலம் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் தொல்காப்பியம் தெளிவாக குறிப்பிடுகிறது. விருந்தேதானும் புதுவது புகுந்த யாப்பின் மேற்றே என்று குறிப்பிடுகிறது. அப்ப விருந்து என்பது புதுமை என்கிற அந்த பொருளாக, புதிய புதிய இலக்கியங்களுக்கான மூலக்கூறாக அந்த கருத்தியல் நமக்கு முன்னிறுத்தப்படுகிறது. இப்போ அடிப்படையில் சிற்றிலக்கியத்தினுடைய நோக்கமும், அடிப்படையில் சிற்றிலக்கியத்தினுடைய பொது கருத்தியலும் என்னவாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அடிப்படையாக ஒரு கடவுளை பற்றியோ அல்லது ஒரு மன்னனை பற்றியோ அல்லது ஒரு வள்ளலை பற்றியோ புகழ்ந்து பேச வேண்டும். அவர்களுடைய வெற்றி குறித்தும், அவருடைய போர் சிறப்பு குறித்தும், அல்லது அவர்களுடைய பெருமை குறித்தும், அவர்களுடைய தன்மை குறித்தும் எடுத்துரைப்பதற்காகவே அடிப்படையில் தொடக்கத்தில் இந்த சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. ஆக இது மட்டும்தானா என்று பார்த்தால், பிற்கால அந்த சிற்றிலக்கியத்தை நாம் ஆய்வு செய்தால் பல்லு நூல்களும் குறவஞ்சி நூல்களும் பல்லர்கள் என்று சொல்லக்கூடிய உழவர்களின் பெருமையையும், மலையும் மலை சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய குறவர்களுடைய வாழ்நிலையை பற்றியும் எடுத்து இயம்புவதாக ஆகிய இருதளத்தில் இந்த சிற்றிலக்கியங்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அடிப்படையில் குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூழல் பிற்காலத்தில் தோன்றியிருக்கிறது. முற்காலத்தில் கடவுளையும் மன்னரையும் வள்ளல்களையும் புகழ்ந்துரைப்பதும், மத கருத்துக்களை எடுத்துரைப்பதும், சமூக நிலையை சுட்டி காட்டுவதற்காகவும் இந்த நூல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன என்பதை நாம் ஒருவராக துணிந்து பொதுவாக கூறலாம். இந்த சிற்றிலக்கியம் மொத்தம் 96 வகை என்று வர்ணிக்கப்படுகிறது, கூறப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் சிற்றிலக்கியம் என்று தமிழில் சொல்கிறோம், வடமொழியில் அதனை பிரபந்தம் என்று குறிப்பிடுகிறோம். பிரபந்தம் என்ற சொல்லுக்கு கட்டப்பட்டது, ஆக நன்கு கட்டப்பட்டது, செழுமையாக கட்டப்பட்டது, ஒழுங்குற செய்யுளை இணைத்து கூறப்படுகிற இலக்கியமாதலால் அதனை பிரபந்தம் என்று வடமொழியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அறம்பொருள், இன்பம், வீடு பேரில் ஏதேனும் ஒன்றோ இரண்டோ குறைந்து பாடுவதை சிற்றிலக்கியம் என்று தமிழர்கள் அதனுடைய சிறப்பை வெளிப்படுத்துகிறார்கள். இது அதனுடைய அடிப்படை விஷயம். இது என்னவா இருக்கும்? அந்த அடிப்படை தன்மை அளவில் சிறியதாக இருக்கும். அதாவது குறிப்பாக பாடலடிகள் எண்ணிக்கையில் குறைவாக அமைந்திருக்கும். இது எந்தெந்த துறைகளில் வரும்? அகம் சார்ந்த பாடல்களும் உண்டு, அதாவது காதல் சார்ந்த பாடல் உண்டு, கற்பு சார்ந்த பாடல் உண்டு, புறம் சார்ந்த பாடல் உண்டு, அதாவது மன்னர்களுடைய போர் முறை குறித்தும் அவருடைய வெற்றி குறித்தும் பாடுகிற 2 வகையாக
அந்த அகப்பொருள் புறப்பொருள் சார்ந்த பாடுகிற அந்த மரபும் உண்டு என்பதை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். இது அடிப்படையில் சிற்றிலக்கியங்களுடைய வகையாக 96 வகை சிற்றிலக்கியங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் குறைந்தபட்சம் 186 என்றும் அதிகபட்சம் 417 என்றும் கருத்துக்கள் நிலவுகிறது. 96 வகை அடிப்படையில் சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டியும் இந்த பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கண நூல்கள் வழியாக நமக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் சிற்றிலக்கியங்கள் 96 வகை என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. அதை பற்றி பிரபந்த திரட்டு என்கிற நூல், பிரபந்த தீபம், பிரபந்த தீபிகை, பிரபந்த மரபியல் எனும் இலக்கண நூல்கள் குறிப்பாக இந்த சிற்றிலக்கியங்களை பற்றி, சிற்றிலக்கியத்தினுடைய வகைகளை பற்றி எடுத்துரைக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடிப்படையில் என்னென்னப்பா இருந்துச்சு அப்படின்னு சும்மா ஒரு சில விஷயங்களை நாம் விளக்கிட்டு சில குறிப்பிட்ட நூல்களை பற்றி நாம் பார்த்து விடலாம். ஒரு உதாரணத்திற்கு இருக்கக்கூடிய அந்த நூல்களை பொதுவாக பார்ப்போம். அகப்பொருட்கோவை, அங்கமாலை, அட்டமங்கலம், அனுராகமாலை, அரசன் விருத்தம், அரசாங்க மாலை, அலங்கார பஞ்சகம், ஆடாமணி, ஆற்றுப்படை, இணைமணி மாலை, இயன்மொழி வாழ்த்து, இரட்டை நாகபந்தம், இரட்டை மணிமாலை, இருவா 20, லட்சுமி விலாசம், உலாமடல், உளத்திப்பாட்டு, உளியை மாலை, உற்பவ மாலை, ஊர் நேரிசை, ஊர் விருத்தம், ஊர் வெண்பா, ஊரின் இசை, என் செய்யுள், ஐந்தினை செய்யுள், ஒருவா 20, ஒளி அந்தாதி, ஒன்பான் மணிமாலை, கடிகை வெண்பா, கடைநிலை, கண்படை நிலை, கரந்தை மாலை, களம்பக மாலை, களம்பகம், காஞ்சு மாலை, காப்பு மாலை, குடை விருத்தம், குலோதய மாலை, குழமகன், குரத்திப்பாட்டு, குரம், குறியரிச்சிந்து, கூடன் மாலை, கேசாதிபாதம், கைக்கிளை இலக்கியம், கையறு நிலை போன்ற கோவை போன்ற பல்வேறு வகையான தொடர்நிலையாக பல்வேறு வகையான அந்த இலக்கியங்கள் பல்வேறு வகையில் இருக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல 96 வகைக்கும் மேற்பட்ட அந்த சிற்றிலக்கியங்கள் காணப்படுகிறது. இதில் அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டியது குறிப்பாக தூது, உலா, பல்லு நூல்கள், குறவஞ்சி, பரணி போன்ற நூல்களை பற்றிய ஒரு பார்வையாக, பொது பார்வையாக இந்த பதிவில் கண்டுவிடலாம். இதில் ரொம்ப முக்கியமான சில கருத்தியலை நாம் முன்னிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ தூது அப்படின்னு நம்ம போயிடுவோம். முதல்ல தூது இலக்கியத்துக்கு போயிடலாம். தூது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தூது செல்லுதல் என்கிற ஒரு பொருள் உண்டு. இப்போ தூது நூல்களில் தூது செல்லுதல் அப்படிங்கிறது புறத்தில் நம்ம பார்த்துருப்போம். மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மன்னரிடத்தில் தகவலை பரப்புவதற்காக புறாக்களை தூது விடுதல் அல்லது மனிதர்களையே தூது விடுதல், மனிதர்களே தூதுவர்களாக செல்கிற அந்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுதான் அடிப்படையில் தூது. அந்த தூது செல்பவர்களை தூதர்கள் என்று நாம் அறிந்தோம். இது பழந்தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அகவாழ்வு, புறவாழ்வு என்கிற இரு வாழ்வியலை பிரித்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அகம்னா காதல் சார்ந்த விஷயம், கற்புனா திருமணம் சார்ந்த விஷயம். இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்மகன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பாங்கன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பனை தூதாக அனுப்புவான். காதல் வயப்பட்டவன், சரிங்களா? அப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவி என்ன பண்ணுவா, தன்னுடைய தோழியை கூப்பிட்டு நீ போய் நான் தலைவன்கிட்ட போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் தூது. ஆக தோழி, தாய், பார்ப்பான், பாங்கன், பாணன் போன்றவர்கள் அந்த அக வாழ்க்கையில் தூது செல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். புறவாழ்விலும் அந்த புறாக்கள், அடுத்தது அங்கு இருக்கக்கூடிய தூதுவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற குறிப்பு இருக்குது. தொல்காப்பியம் இதை தெளிவாக விளக்குகிறது. முதல் நூலாக தமிழகத்தில் கிடைத்த முதல் இலக்கண நூலாக வர்ணிக்கப்படுகிற, கிடைத்திருக்கிற சிறந்த நூலாக இருக்கிற அந்த தொல்காப்பியம் தூது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என்ற கருத்தை முன்மொழிகிறது. இப்போ ஓதுதல் அப்படின்னு சொன்னால், ஓதல்னா கல்வி பொருட்டும், தூதுனா தூதுக்காகவும் செல்லக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் உயர்ந்தோர்கள் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அப்போ இதெல்லாம் பிரிவுகளாக பண்டைய காலத்தில் பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு சூழலை காட்டியிருக்கிறாங்க. ஆக அகத்தூது, புறத்தூது என்கிற இருவகை தூது இருந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி இருக்குது. இதை பற்றி திருக்குறளும் தெளிவாக சொல்கிறது. தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. அப்படின்னா என்னப்பா, தொகுத்து சொல்லணும், கொடிய சொற்களை நீக்கி மனம் மகிழும்படி நன்றியோடு உரைப்பதுதான் தூது என்று மிகச்சிறப்பாக தூதனின் குணத்தை திருக்குறள் எடுத்துரைக்கிறது. இப்படி சங்க இலக்கியம், தொல்காப்பியம், நீதி இலக்கியங்கள், பல்வேறு வகையான இலக்கியங்களும் தூதுவை பற்றி பெருங்கதை உட்பட அந்த தூது இலக்கியங்களை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறது. இதில் அடிப்படையாக தூது நூல்களுள் நாம் பார்க்கக்கூடிய முதல் நூலாக கிபி 14ஆம் நூற்றாண்டில் தோன்றிய நெஞ்சுவிடு தூது என்கிற ஒரு நூல் இருக்குது. அந்த நூல் தான் தமிழில் தோன்றிய முதல் தூது நூல் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நெஞ்சுவிடு தூது என்ன கருத்தை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குருவிடம் தமது குறைகளை எடுத்து கூறுமாறு
நெஞ்சையே ஆசிரியர் தூதாக விடுவதாக அமைந்து உள்ளதே அந்த நெஞ்சுவிடு தூது என்கிற நூல். இது கிபி 14ஆம் நூற்றாண்டில் தோன்றிய நூல். இதை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார் என்கிற புலவர். சரிங்களா, இதுதான் தூது. அப்போ தூதில் என்ன இருக்கும் அப்படின்னு தூதில் அடுத்த நூல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது என்கிற நூல் மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது. இந்த நூல் ஆசிரியர் எழுதியவர் யாருன்னு தெரியல. அதில் முழுக்க முழுக்க தமிழ் மொழியே தூதாக விடுவது. அடுத்தது மேகம் விடு தூது இருக்குது, அன்னம் விடு தூது இருக்குது, காக்கை விடு தூது, பழைய விடு தூது, மான் விடு தூது, கிள்ளை விடு தூது போன்ற பல நூல்கள் இருக்குது. பிற்காலத்தில் மாரிவாயில் என்ற பெயரில் மேக விடு தூது சோமசுந்தர பாரதி அவர்கள் நூலை எழுதியிருக்கிறார். மாரிவாயில் எல்லாத்துலேயுமே தூது தூதுன்னு அந்த நூல் பேரை பார்த்தீங்கன்னா தூதுனே வந்து முடியும். ஆனால் மாரிவாயில் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் சோமசுந்தர பாரதி. அதற்கான காரணம் என்ன என்றால் மாரி என்றால் மழை, வாயில் என்றால் தூது என்பது தமிழ் சொல். ஆக மாரி வாயில் என்கிற நூலை எழுதியிருக்கிறார் பிற்காலத்தில். இப்படி பல நூல்கள் இருக்கிறது. இதில் அடிப்படையாக ஒரு செய்தியை நாம் பார்த்தோமானால் உலா தலைவன் வருகிறான். என்ன கதை, அதில் என்ன செய்தி, தூது என்ன செய்தி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன் ஒரு இறைவனாக இருக்கலாம், ஒரு தலைவனாக இருக்கலாம், ஒரு வள்ளலாக இருக்கலாம். அவன் உலா வருகிற பொழுது காதல் கொண்ட அந்த ஒரு பெண், ஒரு தலைவியானவள் என்ன பண்ணுவா, அந்த தலைவனால் காதல் வயப்படுகிறாள். அதனால் அந்த காதலால் வருத்தமுறுகிறாள். பின்னர் அவன் என்ன பண்ணுறா, ஏதேனும் ஒரு பொருளை தூதாக அனுப்பி நான் அவன் மீது காதல் கொண்டிருக்கிறேன் அவனிடம் எடுத்துரைத்து நீ சொல்லியதற்கு ஒரு அடிப்படை அந்த கருவாக நீ என்ன பண்ணுற ஒரு மாலையை வாங்கி வா என்று அந்த போய் செல்வதற்கான அந்த முறையை என்ன பண்ணுறா, போய் மாலை வாங்கி வா என்று ஒரு தலைவி தலைவனிடத்தில் தூதாக ஏதேனும் ஒரு பொருளை முன்னிறுத்தி அவன் என்ன பண்ணுவா, பேசுவா. இதுதான் அடிப்படை. அது இப்போ தமிழ் விடு தூது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண்.